வணக்கம் சார். இப்போ விஜயனுடைய இந்த அறிக்கை என்பது ஒரு உணர்வுபூர்வமான அறிக்கையாக அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் அடிப்படையாக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியாக என்னவென்று புரிந்து கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் மாற்று கட்சியினர் பேசுறப்போ தலைவர் தளபதி அவர்களை ஒரு ஆக்டரா மட்டும் பாக்குறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க அதை களத்துல பாப்பீங்க. தளபதி அவர்கள் ஒரு தலைவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. எங்க மாநாடே ஒரு கொள்கை பிரகடன மாநாடு தான். அதனால எங்க தோழர்களை அரசியல் மயப்படுத்துறது, அடுத்த கட்டம் அரசியல் களம்னா அதற்கான கொள்கை ரீதியாகவும் தயார்படுத்துறது, அரசியல் களத்துக்கு கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற டிரான்ஸ்பார்மேஷன்ஸ் எங்க கட்சிக்குள்ளேயும் நடக்குது, வெளியும் நடக்குது. சிலர் பேசுறப்போ நீங்க சில அமாவாசை தாண்ட மாட்டீங்களா சொல்றாங்க. தளபதி அவர்கள் அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க தமிழகத்துல ஒரு 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 பெரிய ஒரு பிரைமரி போர்ஸா எமர்ஜ் ஆகி தமிழகத்தோட சமூக நீதி லீகசியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு இயக்கமா இருக்கும். நீங்க அப்படியெல்லாம் எங்களை சைக்கிள் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது அப்படிங்கறதான் எங்க தளபதி திருப்பி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. எங்க தோழர்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி மாநாட கடமை கண்ணியத்தோட நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இப்போ அரசியல் மயப்படுத்துவதற்கான ஒரு ஈடுபாட்டில் இருக்கார் விஜய் என்று சொல்கிறீர்கள். அதற்கான ஒரு விஷயமாகவும் இந்த அறிக்கையை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு மக்கள் பணிக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சுய கட்டுப்பாடோட இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு ரோல் மாடல் இருக்கணும். தளபதி அவர்கள் சொல்றப்பே சொன்னாங்க, ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கிறது நாட்டுக்கு நல்லது, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது ஃபேமிலிக்கு நல்லது. அந்த மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடலா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு டிவிகே தோழர்களும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும். மாநாட்டு பணிகளையும் சரி, நம்மளோட கொள்கை விஷயங்களையும் சரி, அடுத்து நம்ம மக்கள் நமக்கு ஆட்சி பொறுப்பு தந்து அந்த விஷயத்துலயும் நம்ம மற்ற கட்சிகளுக்கு நாங்க ரோல் மாடல். நாங்க மற்றும் ஒரு கட்சியில நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பணியை செய்வோங்கிறத ரோல் மாடலா இருக்கணுங்கிறதா எங்க தளபதி அவரோட அதை தான் எங்களுக்கு படிப்பிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அறிக்கை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு வீர விக்னேஷ்.